ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அப்புறம் மளிகை சாமான்களில் வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கணும். நம்ம அனாவசியமாக போய் வாங்குறதுனால தான் அது வந்து சேவிங்ஸ் இல்லை. இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு வீட்டிலே நீங்கள் வந்து அமௌண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. எது தேவையோ அதை எழுதி கொண்டு போங்க. இது சில சின்ன சின்ன டிப்ஸுகள்னால தான் நம்ம வந்து முன்னேற முடியும், காசும் சேவ் பண்ண முடியும். அப்புறம் மொத்த கடையில் போய் வாங்க முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி கடை கிடைக்கலனாலும் ஒரு சின்ன கடை இருக்குமோ அந்த கடையில் போய் வாங்கணும். எதுவுமே இல்லை, சூப்பர் மார்க்கெட்டு தான் போய் ஆகணும். சூப்பர் மார்க்கெட்டை ஃபஸ்ட் டைம் போங்க. அன்றைக்கி என்ன வாங்குறீங்களோ அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அடுத்த மாதம் வேறு ஒரு கடையில் போய் வாங்குங்க. வாங்கிட்டு எங்கே ரேட்டுக்கு எது கம்மியாக இருக்கோ அந்த கம்மியாக இருக்கிற ரேட்டை பொறுத்து இது இங்கே கம்மியாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில், அப்போ அந்த பொருள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க. கடையில் கம்மியாக இருக்குன்னா கடையில் போய் வாங்குங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம வாங்கினா தான் வந்து கம்மி ரேட்டை பார்த்து வாங்கினா தான் அந்த மளிகை பொருட்களை வந்து நம்ம வந்து சிக்கனம் பண்ண முடியும். அப்புறம் நம்ம வந்து சும்மா ஒரு 2000 3000 வாங்குகிறோன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் இதோட அதிகமான பொருள் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. 20,000 30,000. நான் இன்றைக்கி எழுதி வச்சுருக்க மளிகை சாமான் லிஸ்ட்டில் வந்து எந்த பொருள் இல்லையோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் எழுதியிருக்கேன், எல்லாமே எழுதியிருக்கேன். ஆனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி வகைகள் பார்க்கலாமா? இதில் உள்ள எல்லா அரிசியுமே வாங்குறவங்க வந்து இருக்கிறாங்க. நம்ம என்ன சாப்பாடு அரிசி, இட்லி அரிசி தான் நம்ம வாங்குகிறோம். இதில் உள்ள அரிசிகள் எல்லாம் வாங்குகிற ஆட்களும் இருக்கிறாங்க. புழுங்குற அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி, அப்புறம் பாஸ்மதி அரிசி, கவுனி அரிசி, சிகப்பரிசி, ப்ரௌன் அரிசி, இந்த மாதிரி எல்லா அரிசி வகையும் வாங்குறவங்களும் இருக்காங்க. இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து புழுங்கல் அரிசி வாங்குகிறோமா, பச்சரிசி அங்கே கொடுப்பாங்க, அது வாங்கிக்கிடணும். அது போக நம்ம சாப்பாட்டு அரிசியும் பிரியாணி அரிசியும் வேணால் நம்ம வந்து வாங்கிக்கலாம். பாஸ்மதி அரிசி இது வேணால் நம்ம கடையில் வாங்கிக்கிட்டால் அரிசி வகையில் வந்து கொஞ்சம் சிக்கனம் பண்ணலாம். 1 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு தேவையானது வந்து வாங்கிக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி வந்து நைட் நேரத்தில் சாப்பிடுங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால இந்த அரிசியில் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஏன்னா நம்ம நல்ல அரிசி வந்து கொஞ்சம் தான் போடுவோம். அது வந்து அரிசியில் வந்து நம்ம சிக்கனம் பண்ணலாம். இதுதான் அரிசி வகையில் உள்ள டிப்ஸு. அது போக நம்ம வந்து இந்த பாஸ்தா, ரவை, சேமியா இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம்ல, அப்போங்கும்போது அரிசி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் செலவாகும். இப்போ மேக்ஸிமம் வந்து யாருமே சாப்பாடு அதிகம் சாப்பிட்றதில்ல. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். வாரத்துக்கு ஒரு தடவை கோதுமை தோசை, நிறைய வகைகள் இருக்குது. நம்ம எந்தனாலும் சாப்பிட்டுக்கலாம். சோறு தான் சாப்பிட்ணும் இல்லை. சில பொருட்கள் வந்து ரேஷன் கடையில் கிடைக்குதா, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் போக நான் ஒன்றா பார்க்குறேன். இப்போ அரிசி வகைகள் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாவு வகைகள், இதர பொருட்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிற்றுண்டி உணவுகள் நான் அப்போ சொன்னேன்ல, கோதுமை மாவு, ரவை, மைதா மாவு, ராகி, அரிசி மாவு, நூடுல்ஸு, அவல், பாஸ்தா, ஜவ்வரிசி, கடலை மாவு, சேமியா, சம்பா கோதுமை, சோளம், திணை, குதிரைவாடி. இதில் நம்ம வந்து பாதி வாங்க மாட்டோம். ஆனால் அதுலேயுமே நம்ம சிக்கனம் பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் முக்கியமான என்ன அப்படின்னா, கோதுமை, மைதா, ராகி, அப்புறம் வந்து ரவை, சேமியா, இவ்வளோ தான் நம்ம வந்து முக்கியமான பொருள் வந்து வாங்க போகிறோம். ஆனால் இது எல்லாமே வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சவ்வரிசி வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து பாயாசம் வந்து நம்ம போடுவோமா, அதனால சவ்வரிசி வாங்கிக்கோங்க. மைதா வந்து நீங்கள் புரோட்டா ஏதாவது போடுறதா இருந்தால் மட்டும், கேக்கு செய்கிறதா மட்டும் இருந்தால் மைதா மாவு வந்து நமக்கு தேவைப்படும். அது வந்து வாங்கிக்கோங்க. இதுலேயுமே இந்த கோதுமை மாவு 5 கிலோ 10 கிலோலாம் இருக்குது. மொத்தமாக வாங்கினா அது லாபம். இதில் நீங்கள் கம்மி பண்ணியும் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து அரிசியில் வந்து சொல்லியிருந்தேன், கோதுமை மாவு வாங்கிட்டால் நம்ம சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கோதுமை மாவு நம்ம வாங்கினோம்னா சப்பாத்தி, பூரி, கோதுமை தோசை, வடை, அந்த மாதிரி கோதுமை ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கமெண்டில் வேணால் கோதுமை ரெசிபின்னு சொல்லுங்கள். அடுத்து பருப்பு வகைகள் பார்க்கலாமா? உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரை, கொண்டக்கடலை, கடலை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் வீடியோ லென்த்தாக போகும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உளுந்து வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கி உடைச்சாலும் லாபம். உடைக்கிற உளுந்தும் வாங்கி லாபம் பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம பக்கத்தில் தோட்டத்தில் போட்டிருப்பாங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் வாங்குங்க. நல்ல ஹெல்த்தியான உளுந்தும் கிடைக்கும், நமக்கு குறைந்த ரேட்டில் அதிகமும் கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கே வாங்குங்க, ஆனால் அதிகம் கிடைக்கும். முழு உளுந்தாக வாங்கி உடைக்கிறது வந்து நல்லது. அந்த மாதிரி வகையில் இதுலேயே நிறைய பருப்பு நம்ம வாங்குறது இல்லை. சோயா பீன்ஸ் எல்லாம் வந்து அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதிக பேர் இப்போ சாப்பிட்றதில்ல. நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம்.
பருப்பையும் முழு பருப்பு வாங்கி நீங்கள் உடச்சிக்கோங்க. உடச்சி தொலி எடுத்து உடச்சாலும் நமக்கு வந்து ஓகே தான். வேலைக்கு போகிறவங்க வந்து கடையில் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறதுனால பக்கத்தில் தோட்டத்தில் உள்ளவங்க சொல்லிட்டோம்னா அவங்க வந்து தந்துடுவாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க கோதுமை தோசைலாம் எப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எடுக்கிற டயத்தில் வந்து நீங்கள் கோதுமை தோசை சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எண்ணெய் வகைகள் வந்து சூரியகாந்தி, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், அடுத்து நெய், டால்டா இது தான் நம்ம வந்து அதிகம் வாங்குகிறோம். நிறைய பேர் ஏதாவது ஒரு எண்ணெய் மட்டும்தான் வாங்குவோம், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய். இப்போ இதில் என்ன அப்படின்னா பக்கத்தில் விவசாயிங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தேங்காய் வாங்கி ஆட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம், கடலை வாங்கி ஆட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த்தியும் கூட, கம்மியான ரேட்டில் அதிகமான பொருள் கிடைக்கும். அப்புறம் கடைகளிலும் நீங்கள் தேங்காய், கடலை வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். தேங்காய் வந்து கடையில் வாங்கி நம்ம ஆட்டினோம்னா அதிகம். அப்புறம் செக்கில் போய் வாங்கினீங்கன்னா அது வந்து ஹெல்த்தி இருக்கும், ஆனால் ரேட் கூட இருக்கும். நம்ம வீட்டிலே நம்ம வீட்டில் போட்டுக்கணும். தோட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உடம்பு ஹெல்த்தியாக நம்ம ஃபுட் எதுவும் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மசாலா வகைகளை வந்து மேக்ஸிமம் நம்ம மஞ்சள் பொடி, சாம்பார், கரம் மசாலா, மல்லிப்பொடி இதுதான் வாங்குவோம். மிளகு பொடி கூட மிளகு நம்ம அரைச்சிக்கலாம், சீரகமும் அரைச்சிக்கலாம். வேணும்னா சன்னா மசாலா, சீரகம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதர மளிகை பொருட்கள்னு போட்டிருக்கேனா இதில் நிறைய எழுதியிருக்கேன். ஆனால் நம்ம இதெல்லாம் வாங்குறதில்ல. ஒரு சிலர் வாங்குறாங்க. இதுதான் மளிகை சாமானே, நம்ம வாங்குறது மளிகை சாமானே கிடையாது. தேவையானது கல் உப்பு. நிறைய பேர் காப்பியே குடிக்க மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன், அது தேவையே கிடையாது. புளி, பெருங்காயத்துலேயும் காயம் இது வாங்குறாங்க, கட்டி தூளும் வாங்குறாங்க. அப்புறம் வத்தல்லாம் வந்து நம்ம வீட்டிலே மிளகாய் செடி ஒரு 4 செடி போட்டாலே போதும், மிளகாயும் வந்துடும், வத்தலும் வந்துடும். கடுகு, சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம்னா நம்ம வந்து பிரியாணிக்கு வாங்கும்போது எல்லாமே சேர்த்துருக்கோம். அது வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க இன்னும் 4-5 மாதத்துக்குன்னு. மிளகு, கசகசா இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இட்லி பொடி, ரசப்பொடி, வத்தக்குழம்பு பேஸ்ட்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்க தான் வாங்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையே கிடையாது. சோயா சாஸ், தக்காளி சாஸ்லாம் வந்து நம்ம குழந்தைங்கள் வச்சுருந்தா விதவிதமாக செஞ்சு கொடுப்போம். அப்படி உள்ளவங்களுக்கு இது வந்து தேவை, நமக்கு இது தேவையே கிடையாது. அடுத்து உலர்பழங்கள்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக புட்டு கொடுக்குறோம் அப்படின்னா உலர் திராட்சை, பாதாம், முந்திரி வந்து பாயாசத்துக்கு தேவைப்படும். முந்திரி மேக்ஸிமம் வாங்கி தாங்கணும். பேரிச்சம்பழம், நிலக்கடலை, வால்நட், பிஸ்தா, அத்திப்பழம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சமையல் சோடா, பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து கேக் செய்கிறவங்களுக்கு தேவைப்படும். நம்ம எப்படி செய்ய போகிறதில்ல. ஒரு சிலர் வந்து வாங்குறாங்களா, அவங்களுக்கு வந்து இது வந்து தேவைப்படும், அவங்க வந்து வாங்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மளிகை சாமான் லிஸ்ட்டில் எழுதி கொண்டு போயிடுங்க. கொண்டு போய் நீங்கள் போய் வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஷாம்பு, மீன் பொடி, சிக்கன் பொடிலாம் வந்து ஒரு ரோலே வாங்கிடுங்க. அப்படி வாங்கினோம்னா 1-2 நமக்கு வந்து லாபம். நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஓயாமல் மாதம் போய் நம்ம அது வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை நான்வெஜ்ஜு, முட்டை, பூஜை பொருட்கள் என்ன வேணுமோ அது வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க தான் நம்ம வாங்குவோம். அது வந்து வாங்கிக்கோங்க. இது போக வந்து நிறைய இன்னும் பொருள் இருக்குது, நிறைய வாங்குகிறாங்க. நமக்கு இதுவே அதிகம்னு நினைக்கிறோம். நம்ம 1000-2000க்கு வாங்குறதே நான் வந்து 3லேருந்து 4க்குள்ளே வாங்குவேன் மளிகை சாமான். இதில் உள்ளதில் காவாசி தான் நான் வாங்குவேன். நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த சுக்கு, ஓமம், எள், ஏலக்காய்லாம் வந்து அதிகம் தேவைப்படாது. அது எப்போயா தான் தேவைப்படும். அதிகம் தேவைப்படாததெல்லாம் வந்து 4-5 மாதம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிளகு வந்து நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கினாலே 5 மாதத்துக்கு யூஸ் ஆகிரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எது அதிகம் தேவைப்படாதோ அது வந்து கூட அதிகமாக வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு 5-6 மாதத்துக்கு நம்ம போகவே வேண்டாம். இந்த பொடியெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன், அது வந்து டேட்டு பார்த்து நீங்கள் ரோல் வாங்குங்க. அப்போனா தான் வந்து நம்ம 6 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து ஓடும். ஊறுகாயெல்லாம் மாங்காய் வந்து அதிகம் கிடைக்கும் போது, ஊறுகாயெல்லாம் வந்து இந்த சீசனுக்கு கிடைக்கும் போது கம்மி ரேட்டில் கிடைக்குமோ அப்போ வந்து ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. அப்பளம், வடகம்லாம் வந்து நம்ம வீட்டிலே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு வீட்டிலே போடுங்க. அது வந்து கடையில் வாங்குறது நமக்கு நல்லதும் கிடையாது. அதிக ரேட் கொடுத்து நம்ம எதுக்கு வாங்கணும்? அதுவும் நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். அதுலேயும் வந்து சிக்கனம் பண்ணலாம். தயிர் நம்ம வீட்டிலே செய்யலாம், கடையில் வாங்கணும் அவசியம் கிடையாது. குழந்தைங்கள் இருந்தால் பிஸ்கட்டு, அப்புறம் வந்து ப்ரெட்டு இந்த மாதிரி வாங்கணும். கேக் வாங்கலாம், வீட்டில் செய்கிறவங்களும் செய்யலாம். அது தேவையான பொருட்கள் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து பாருங்களேன். இது எக்ஸ்ட்ரா பொருள். துணி சோப்பு, நம்ம என்ன துணி சோப்பு, ஷாம்பு, சர்ப்பொடி, குளிக்கிறதுக்கு சோப்பு, அவ்வளோதான் வாங்குவோம். பாத்ரூம் கிளீனிங்.
இதை தவிர நம்ம எது வாங்க போகிறோம்? ஒன்றும் வாங்க போகிறதில்ல. ஆனால் வந்து இங்கே பாருங்கள் என்னெல்லாம் வாங்குகிறோன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன். துணி சோப்பு, லிக்விடு, பேக்கிங், அது வந்து ப்ளீச்சிங் பவுடர், கிளாஸ் கிளினிக், ரூம் ஸ்ப்ரே, குளியல் சோப்பு, டூத்பேஸ்ட்லாம் வந்து 4 மாதத்துக்கு நம்ம பெருசாக வாங்கி வச்சு 4 மாதத்துக்கு வாங்கவே வேண்டாம். ப்ரெஸ்ஸு வாங்க மாட்டோம். சின்ன பிள்ளைங்க இருந்தால் தான் ஓயாமல் வாங்கணும். ஷாம்பு, துடைப்பான், அடுத்து துடைப்பம். இதெல்லாம் துடைப்பம்லாம் அதிகம் வந்து அடிக்கடி ஒவ்வொருத்தர் வாங்குவாங்க. நான் வாங்கலாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். டெட்டாயிலாம் நம்ம வாங்குறதே கிடையாது. அப்புறம் வாசனை திரவம், பவுட்ரு. இந்த பவுடரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெளியில் போனால் மட்டும் போடணும், வீட்டுக்குள்ளே இருந்தால் போட வேணாம். அப்படின்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பவுட்ரு வாங்கினா போதும். நாப்கின், இயர்பட்ஸ்லாம் வந்து யார் இப்போ வாங்குறா? ஊக்கெடுக்க வேண்டியது, எதையாவது ஒன்று காற்று குடைய வேண்டியது. சின்ன குழந்தைங்கள் இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். டிஷ்யூ பேப்பர்லாம் கிடையவே கிடையாது. பேபிஸ் வச்சுருக்கவங்க தான் வாங்குவாங்க. பேப்பர் ப்ளோட் அது நமக்கு தேவையே கிடையாது. பேப்பர் கப்பும் தேவையே கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஜாமான் நம்ம வாங்குறதே கிடையாது. ஆனால் இவ்வளோ ஜாமான் இன்னமும் இருக்குது நிறைய. இது வந்து மெயினாக நம்ம தேவையானது இவ்வளோ தான் மேக்ஸிமம் வாங்குவாங்கன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து மொத்த கடையில் போய் வாங்குங்க, அப்போனா தான் வந்து உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்கும். சும்மா டெய்லி போய் வாங்குறது, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது. அப்படியே வந்து சிக்கனை மாதம் பிறக்குதா 2000-3000 நம்ம வாங்கிக்கணும். அது மொத்தமாக 1 மாதத்துக்கு. அதுலேயும் நான் 2000 எக்ஸ்ட்ரா போட்டு 6 மாதத்துக்கு தேவையான பொருளெல்லாம் ஒரு நாள் போய் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா வந்து நல்ல சிக்கனமாகவும் இருக்கலாம். மளிகை பொருட்களை நமக்கு ரொம்ப காசு செலவு பண்ண மாதிரி இருக்காது. அப்படின்னா நம்ம எவ்வளோ கொண்டு போகணுமோ அவ்வளோக்கு தான் வாங்கணும். தேவையில்லாதெல்லாம் வாங்காதீங்க. வீட்டிலே எழுதி கொண்டு போங்க. ஜாமான் வாங்குறதுக்கு பேக்கு கொண்டு போங்க. அது 50 ரூபா 100 ரூபாலாம் வந்து போட முடியாது. அதிலே மிச்சப்படுத்தலாம். கம்பு பை தான் அதிகம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போலாம் நம்ம என்ன வாங்குவோம் அப்படின்னு வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம அரிசி வந்து வாங்குவோம். சாப்பாடு அரிசி மட்டும்தான் வாங்குவோம். ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசி, பச்சரிசியவே நம்ம வந்து இட்லிக்கு போட்டுக்கிடுவோம். கோதுமை மாவு வந்து ரேஷன் கடையில் கிடைக்காதவங்க மட்டும் கோதுமை மாவு கடையில் வாங்குவோம். மித்தபடி இதில் வேறு எதுவுமே வாங்க மாட்டோம். குழந்தைங்கள் இருந்தால் ராகி மாவு வாங்குவோம். அரிசி மாவு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில், இதில் சொல்கிறேன். அரிசி மாவு வந்து நம்ம ரேஷன் கடையில் வந்து பச்சரிசி மாவு வாங்கினோம் அப்படின்னா அந்த அரிசி மாவு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். பச்சரிசியை வந்து அரைச்சிக்கலாம். அதில் வந்து நம்ம சிக்கனை பண்ணிக்கலாம். பருப்பு வகைகளில் வந்து உளுந்து, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். கடலப்பருப்பு, கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல் எழுத மறந்துனேன். கருப்பு சுண்டல், சோயா பீன்ஸ், இவ்வளோ தான் நம்ம வந்து வாங்குவோம். இதுவே மிச்சப்படுத்துகிறவங்க அவங்க வந்து உளுந்து, பாசிப்பருப்பு மட்டும்தான் வாங்குவாங்க. உளுந்து கண்டிப்பாக வாங்கணும். அது வந்து நான் ஒரு டிப்ஸ் உள்ளே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். எண்ணெய் வகையில் வந்து நம்ம வந்து கடலெண்ணெய், அவ்வளோதான். இந்த ஸ்வீட் எதுவும் செஞ்சோம்னா நெய், தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். தேங்காய் எண்ணெய் டெய்லி நம்ம தேய்க்கிறதுனால தேவைப்படும். நீங்கள் வந்து வாங்கி ஆட்டுறதா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு மசாலா வகைகளில் வந்து டிப்ஸு சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம உப்பு, சீரகம், கடுகு, வெந்தயம், மிளகு இவ்வளோ தான் வாங்குவோம். பிரியாணிக்கு தேவையானது. இதெல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் தேவைப்படும். நமக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. இதுவுமே இந்த ஸ்வீட்டு அதிகம் இது பண்ணுறவங்க, வீட்டிலே எல்லாம் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். மேக்ஸிமம் வெண்ணெய், பன்னீர் வாங்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் வாங்க மாட்டோம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வாங்குவோம். நம்ம அதிகம் சாப்பிட்றதில்ல. ஏற்கனவே சாப்பிட்டு வெயிட் போடுறதே முடியலை. இதில் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு என்ன அப்படின்னா இதில் வந்து பிஸ்கட்லாம் வந்து சின்ன குழந்தைங்கள் சாப்பிடுது. நம்ம ரஸ்க்கு சாப்பிடுவோம், அவ்வளோதான். டீ காப்பி குடிக்காத வரைக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. மளிகை ஜாமான்லேயும் அது வந்து சீனி எல்லாமே குறையும். சுகர் எல்லாம் மறந்துட்டேன். சுகர் நம்ம வாங்குவோம். அடுத்து சோப்பு, இதில் வந்து சோப்பு வாங்குவோம். குளிக்கிறது சோப்பு, ஷாம்பு இவ்வளோ தான் வாங்குவோம். பவுட்ரு, யார் சென்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்குவீங்களான்னு. நாப்கின் வாங்குவோம். இவ்வளோ தான். பூஜை பொருட்கள் வந்து என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. அப்புறம் முட்டை, வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ். அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. டாடா பை பை. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்